கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமே தேமுதிக அவ்வளவுதான் அப்படின்னு பேசின வாயெல்லாம் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறார்கள். நீங்க யார் வேணா நினைச்சுக்கோங்க, இந்த கட்சி பெறுது. இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக நிற்கிறார்கள். இன்னைக்கு ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மாநில கட்சி, மத்திய கட்சி, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? கூட்டணி இல்லாம யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல இன்னைக்கு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஏன் தேமுதிகவை பார்த்து உங்களுக்கு பயம்? என்ன என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியல எனக்கு. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமே தேமுதிக அவ்வளவுதான் அப்படின்னு பேசின வாயெல்லாம் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறார்கள். தேமுதிக என்றால் சும்மா இல்ல, இது உண்மை கட்சி, விசுவாசமான கட்சி. கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை நேர்மையோடு, தர்மத்தோடு, மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. அதனால இது பணங்காட்டு நரிகள் எந்த சலசலப்புகளுக்கும் இந்த கட்சி அஞ்சாது என்பதை தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் உறுதியாக சேரும். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நீங்க எந்த கட்சி பெரிய கட்சின்னு வேணா எடுத்துக்கங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கிட்ட கேட்டா தேமுதிக தான் பெரிய கட்சின்னு எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் கூட்டணி என்று வரும் பொழுது அது மாநில கட்சியா இருந்தாலும் சரி, மத்திய கட்சியா இருந்தாலும் தேமுதிக அங்கம் வகிக்காமல் எந்த கூட்டணியும் நீங்க ஜெயிக்காது. இதுதான் உண்மை நிலை. நீங்க யார் வேணா நினைச்சுக்கோங்க, இந்த கட்சி பெறுது. இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக நிற்கிறார்கள். இங்க மண்டலம் இங்க பொறுப்பாளரை கொடுத்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் அவங்க தலைமை அட்வைஸ் பண்ணும். தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்க நம்ம கூட்டணிக்கு வந்தாதான் நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியும். அதனால இந்த வீண் விளையாட்டெல்லாம் இங்க காமிக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், போதும். காவல்துறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் கேப்டன். நான் என்னைக்குமே காவல்துறையை தப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் அம்புதான், ஏவர வில்லு எங்கேயோ இருக்குது, ஏவனா வந்து வேலை செய்யறாங்க. அதனால காக்கி சட்டை போட்ட அத்தனை பேரையும், காவல்துறையில் இருக்க அத்தனை பேரும் கேப்டனின் உருவங்கள் தான். கேப்டனை பார்த்துதான் இன்னைக்கு காவல்துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கேப்டனை பார்த்துதான் ராணுவத்துல பல பேர் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொல்லல, நான் போகும் இடமெல்லாம் காவல்துறை நண்பர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த அதிகாரிகளை என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது அத்தனை புகழும் நம்ம கேப்டனுக்கு தான், எல்லா புகழும் கேப்டனுக்கே, எல்லா புகழும் கேப்டனுக்கே என்று நான் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.